ஹாய், இன்றைக்கி நம்ம ஆட்ஜெரி குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்லிடுறேன் அது என்னென்னு சொல்லிவிட்டு. பட்டை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் நான் சேர்த்து சில இதெல்லாம் போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பட்டை, ஏலம், கிராம்பெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு ஒன்றே ஒன்று தான், ஒன்று போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அந்த வீடியோ நான் அரைச்ச வீடியோ எடுக்க எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அந்த கிளிப்பு. அதனால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் அதை அரைக்கிறது மட்டும் என்ன மசாலா எல்லாம் சேர்த்து நான் அரைச்சேன் அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு ரெண்டும் சேர்த்து நம்ம அரைக்கிறோம்ல, அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதில் அது அரைச்சதில் நான் போடலை. இப்போ இதில் நான் சேர்த்துக்கிருவேன். பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி மசாலாவோடு நீங்கள் எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, ஏலம், கிராம்பு, சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, காஞ்ச மிளகா, வரமல்லி எல்லாமே சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த சட்டியில் போட்டு எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சின்ன ஒரு விஷயம் பேச போகிறேன். அதனால் இப்போ நான் இதுக்கு நான் அடுத்தடுத்து என்னென்ன போடுறேன் அப்படின்றது வீடியோவில் தெளிவாக இருக்கும். என்ன அரைக்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் நான் என்ன போடுறேன்றதை வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. நான் உங்கள் கூட எனக்கு இந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுகிட்டே சமையலையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா இதுக்கு அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடுத்து தக்காளி போட்டு ஒன்று ஒன்றா வதக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசலாமா? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்மளுக்கே தோணும், என்ன தான் நம்ம முயற்சி செஞ்சாலும் அது சரியாக நடக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா தடவை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே இது நிறையா பேருக்கு நிறையா விஷயங்களில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக ஆரம்பிப்போம். ஆனால் அந்த நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ அந்த ரிசல்ட்டு நம்ம ஆரம்பித்த விஷயத்தில் நமக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டு இல்லாமல் போயிடும். அந்த இருக்கும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டோடு தான் ஆரம்பிப்போம். நமக்கு நம்ம என்ன ரிசல்ட்டு எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கல அப்படின்ன உடனே நமக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, நம்மளால் இது செய்ய முடியுமா, நம்ம ஏன் இதை ஆரம்பித்தோம், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ரிசல்ட்டு சரியாக வரலை அப்படின்றதுக்காக நம்ம செய்கிற முயற்சியை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு விதையை நம்ம மண்ணில் போட்ட உடனே அது செடியாக வந்துடுதா, முளைச்சி நமக்கு அதுக்கான பலன் கொடுத்துருதா? இல்லை. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கு கரெக்டான ஏற்ற மண்ணாக இருக்கணும். நம்ம ஒரு விதை போடுறோன்னா அந்த விதை முளைச்சி வர்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மண்ணாக இருக்கணும். அந்த விதையை நம்ம புதைச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும், வெயில் படணும், அதுக்கு மழை கிடைக்கணும். இன்னொன்று அது செடிகள் வர ஆரம்பித்தோடனே அதில் பூச்சி பிடிக்கும். அப்போ அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். பூச்சி வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு செடி வளர்ந்து வரும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ பக்குவமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அதை கவனித்து நம்ம செய்கிறோம். இவ்வளோ கவனித்து வந்தாலும் சில செடிகள் வாடி போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சரி இந்த செடி இல்லைன்னா இன்னொரு செடி வைப்போம், கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டை விடாமல் நம்ம நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு செடி வளர்க்குற பழக்கம் உண்டு. வீட்டை அழகுபடுத்தணும், செடி வச்சுக்கணும், பூக்கள் வளர்க்கணும்
காய்கறிகள் தோட்டம் போடணும் அப்படின்ற நிறைய லேடிஸ்க்கு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம அதை செய்கிறோம்ல, அதே மாதிரி தாங்க பிஸ்னஸ்லேயும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நமக்கு என்ன ரிசல்ட்டு கிடைக்குதோ அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா சோர்ந்து போகாமல் மறுபடியும் நம்ம அதை உட்காந்து யோசிங்க. என்ன பண்ணோம், எதனால் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதனால் அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்காம போயிருக்கும். ஃபெயிலியர் அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்காம இருக்கும். அப்போ அதை நம்ம நிதானமாக யோசித்து ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக நம்ம செய்யும் போது ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு மறக்காது. அப்போ கடைசி நமக்கு சரியான ரிசல்ட்டு வரல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ இதை கரெக்ட் பண்ணி இதே மெத்தடில் நம்ம மறுபடியும் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எழுதி வைங்க. இப்போ புதுசாக சமைக்கிறவங்க இருப்பாங்க. புதுசாக சமைக்கும் போது அவங்க ஆசையாக போய் கிச்சனில் அப்போ தான் போயிருப்பாங்க. போயிட்டு நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு அதில் ஒன்று உப்பு கூடிரும், இல்லை உரப்பு கூடிரும், இல்லை உப்பு போட மறந்துடுவாங்க, ஏதோ ஒன்று இப்படி நடக்கும். அப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எனக்கு சமையலே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க, புதுசாக சமைக்க போகிறவங்களுக்கு சொல்கிறேன், என்ன சமைக்க போகிறீங்க, அந்த டிஷ்ஷை ஒரு நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக அந்த நோட்டை பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல என்னென்ன அதில் எழுதியிருக்கீங்களோ அதுக்கான டிஷ்ஷஸ் ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள், உப்பு, எண்ணெய், அடுப்பு பக்கத்தில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம அடுப்பில் சட்டி வச்சு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து நம்ம எழுதியிருக்கிறபடியே நம்ம செஞ்சு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக டேட் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத எல்லாம் கரெக்டாக நம்ம எழுதி வச்சு செஞ்சோம்னா நமக்கு மறக்கவும் மறக்காது, எதுவும் மிஸ் ஆகாது. எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம அதை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், அதை கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அப்படின்னும் போது எந்த ஒரு இடத்துலையும் தப்பு வராமல் நம்மளால் செய்ய முடியும். அப்போ இப்போ நம்ம ஒரு ஏதோ நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை 10 பேர் பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, 1000 பேர் பார்த்தாலும் சரி, ஆனால் நமக்கு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம ஒரு வீடியோ போடக்கூடாது. நமக்கு பாராட்டு கிடைக்கலைனாலும் சரி, நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நேரம் வரும், நம்மளை யாருமே கவனிக்கவே இல்லை, நம்ம பேசுகிறத யாருமே கேட்கவே மாட்றாங்க, நம்ம முயற்சியை யாருமே பாராட்டவே மாட்றாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அது யாருக்குமே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிறது, இவங்கெல்லாம் இப்படி போடுறாங்களே நமக்கு ஏன் இது தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கவே கூடாது. என்னை யாருமே பாராட்டலைனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய முயற்சியை விடமாட்டேன், கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நம்மளுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். தினமும் பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற யோசனை நமக்கு வரும். ஒரு சில நாள் எந்த யோசனையுமே இருக்காது, அந்த நாள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. மற்ற நாள்லாம் உங்களுக்கு தோணும் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் போதும், நம்ம பெருசாக செஞ்சு பெருசாக சாதிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் அந்த சாதனை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், நம்ம ஜெயிப்போம். அதனால் சின்ன சின்ன முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், டெய்லி செய்வோம், விடாமல் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். மற்றவங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கவே வேண்டாம். நமக்கு என்கரேஜ் பண்ணுறவங்க ஒருத்தர் இருந்தாலும் போதும். எத்தனை பேர் நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிலாம் பேசினா அதை நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அவங்கக்கிட்ட நம்ம எதிர்த்து பேசவும் வேண்டாம். லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடுவோம்.
ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எதிர்ப்புகள் நிறையா வரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். என்னென்னமோ பேசுவாங்க, ஏதேதோ திட்டுவாங்க. நம்ம மனசு உடையிற மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்போ அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா சோர்ந்து மட்டும் போயிட வேண்டாம். நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அது சக்ஸஸ், அதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துட்டு அதை மீண்டு ஜெயிச்சு நம்ம வரணும். அதுதாங்க நம்ம நம்ம சக்ஸஸ். அது சக்ஸஸுக்கான முதல் படி அதுதான். அதனால் யாரும் சோர்ந்து போகாதீங்க. நான் சமையலையோ வீடியோ அதை பற்றி மட்டுமே நான் சொல்லலை. பொதுவாக வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க யார் எந்த ஒரு லேடிஸ் வந்து நம்ம எந்த ஒரு வேலை நம்ம திறமையை வச்சு நான் சொல்கிறேன், அது எதா வேணுமாலும் இருக்கலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி சேலை பிஸ்னஸ், நைட்டி பிஸ்னஸ், பாவாடை பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் லேடிஸ் வாங்கி இப்போ விற்கிறாங்க வீட்டில். அந்த மாதிரி செய்கிறவங்களும் இது என்ன துணி, இது நல்லாவே இல்லை, நாங்கள் அந்த கடையில் அங்கே போய் இவ்வளோ விலைக்கு வாங்கினோம் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். மனசு உடஞ்சிடாதீங்க. நீங்கள் வாங்கியிருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. சில பேர் இதோட இன்னும் கொஞ்சம் அதையும் சேர்த்து வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்டாக காசை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்களோ, உங்களுடைய வழி என்னவோ அதை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும், சாதிக்க முடியும். மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளால் செஞ்சிட்ருக்க முடியாது. நமக்கு என்ன முடியுன்றது நமக்கு தெரியும். அதை மட்டுமே பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். நான் இவ்வளோ நேரம் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை எந்த அளவுக்கு இது என்கரேஜ் பண்ணுச்சு நான் பேசினது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், திக்காகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்க போகிறோம். அந்த மசாலாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெகுலராக எல்லோரும் செய்கிறது அப்படின்றதுனால தான் சரி கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசலாமே அப்படின்னு இந்த டயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.